உங்களுக்கே வணக்கம் உங்களுக்கே. ஸோ இன்றைக்கி நாம் வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம்? கிராணி. ஸோ இப்போ கிராணியை வந்து நம்ம பக் பண்ணணும். ஏன்னா இப்போல்லாம் கிராணி வந்து எங்கேருந்து வரும்னே நம்மளுக்கு வந்து தெரியாது சுத்தமாக. ஸோ எனக்கு ஒரு செம்ம ஐடியா இருக்குது. கிராணியை டோட்டலாகவே லாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கேருந்து கிராணி வருமோ தெரியல, ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த வாஷை வந்து நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ அது நான் பக்கிங் ட்ரிக் இல்லை, சும்மா ஒரு மாதிரி எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஷீஸ் பேர்லி தேர். இப்போ கதவை திறந்துச்சே. ஓகே, இப்போ மேலே கதவை திறந்துச்சுங்க. ஓகே, என்னை பார்த்துருச்சு. இப்போ வரும். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே ஒழிஞ்சிக்கலாம். ஸோ கிராணி இப்போ வந்து கண்டிப்பாக வரும். நான் வேஸ்ட்லாம் போட்டிருக்கேன், வாஷ்லாம் போட்டிருக்கேன். அப்போனா நம்மளை பார்த்துச்சு. இப்போ சவுண்டு போட்டிருக்கேன், அப்போனா கண்டிப்பாக வரும். கிராணி, ஏ கிராணி, உன்னை பக் பண்ணாமல் வந்திருக்கேம்மா. நாங்கள் அது ஓ ஓ ஓ எஸ், இப்போ லாக் போட்டேன். கிராணியால் இனிமேல் வரவே முடியாது. நான் வந்து இப்போ இப்படி லாக் போட்டேங்க. எங்கள் கிராணி வெளியே வா பார்ப்போம். ஸோ கிராணி இனிமேல் உள்ளே தான் கிடக்கணும். எங்க உள்ளே தாங்க இருக்குது. எங்க செயின் கட்டுருங்க. செயின் கட்டுற வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன கிராணி, உன்னை பக் பண்ணாமலே ஏங்க வந்துருச்சுங்க. இது என்னங்க புது போங்காட்டமாக இருக்குது. சரி இருங்க, இதை பக் பண்ணலாம். ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாதோ? சரி, இதை கீழே போடுவோம். சத்தம் கேட்டு வரும்ல கிராணி, அப்போ வச்சுக்கலாம். இப்போ பக் பண்ணிடுவோம். ஓகே, பார்த்துருச்சு நம்மளே. கண்டிப்பாக இந்த ரூமுக்கு வரும். ஓகே, இப்போ நான் உள்ளே போய்க்கிறேன். இப்போ ஸ்பீடாக இப்போ நம்ம வந்து பக் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் தான் என்னால் தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஏம்மா ஓகே ஓகே, இப்போ நான் ஸ்பீடாக இப்படி பக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க முன்னாடியே பக் பண்ணியிருக்கணும். கிராணி உள்ளே கிடக்குன்னு பார்த்தேங்க. ஆனால் என்னம்மா ஆக்டிங். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட நார்மல் வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, எதுவும் இல்லை. நம்ம செயின் கட்டுறது தான் கிடச்சது மிச்சம். அதுவாச்சும் கிடச்சிச்சே. சரி ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் கன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அப்படி பண்ணிக்கிட்டோம்னா கிராணி வெளியே வராதுன்னு பார்த்தா வந்துருச்சு. நான் வெளியே லாக் போட்டிருந்தேனே. சரி ஓகே, நம்மளுக்கு தான் ஒர்க் அவுட் இல்லை. ஸோ ஆஞ்சலினாவை தான் நம்மளால் பக் பண்ண முடியல. அட்லீஸ்ட் கிராணியாச்சும் இந்த மாதிரி பக் பண்ணாமலே பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன். அது முடியல. ஓகே, டைம் வேறு இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு என்னால். கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஆஞ்சலினா எஸ்கேப்கே போயிடலாமா? ஓகேவா, நம்ம ஆஞ்சலினா எஸ்கேப்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு. அது நான் டெடி எடுத்து கீழே போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. இப்போ டெடி எடுத்துகிட்டு போனால் கூட ஆஞ்சலினா கண்ணு சிவப்பாவாக இருக்கும். ஏங்க அதுக்கு பாருங்களேன், ஒரு கண்ணு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நான் இப்போ தான் இதை வந்து கீழே போட்டுக்கிறேன். ஓகே, நான் வந்து இதை கீழே போட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, புக்கு அங்கே பார்த்தோம்ல, அதை போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆமாம். ஸோ ஏங்க வாட் ஹேப்பன் நவ்? ஏங்க இப்போ என்னங்க நடந்துச்சு? ஓகே, ஒன்றும் ஆளை. நம்மளுக்கு புக்கு எடுக்கிறேன். இப்போ நான் வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ புக்கை வந்து வச்சாச்சு. நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த ஃபோட்டோஸ் தான். ஆனால் சும்மா பார்ப்பேன். இருங்க தூரமாக இருப்போம், அப்போ தான் ஆஞ்சலினா வரும். ஓகே, நான் வந்து மித்த இடத்துலாம் போய் பார்க்குறேன். கீழே கிச்சன் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, பேர்ட் சீட் இருக்குது. இங்கே பேர்ட் சீட் எடுத்து வெளியே போட்டலாம். நல்லது, வெளியே போட்டால். ஓகே, இப்போ ஆஞ்சலினா வந்துருக்குமே. பாவம் கிராணி, என் பிளான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிச்சு. இருங்க இது வழியில் ஒரு சேரை போடுவோம்.
ஓகே சேரை போட்டேன். ஓகே இப்போ என்ன போதோ தெரில. சேரை தள்ளுது. நான் மறுபடியும் தள்ளுவேன். சேரை தள்ளுது. நான் மறுபடியும் தள்ளுவேன். அட ஐயோ ஐயோ எங்க மாட்டிக்கிட்டேங்க. அச்சச்சோ செத்து போயிட்டேனே. சரி ஓகே மறுபடியும் கிராணியை பக் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஷோபா உங்களுக்கு கிராணியை பக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க கிராணியை பக் பண்ணுறேன்னு நான் செத்துட்ருக்கேங்க. இப்போ டே 4 வந்தாச்சு. நம்ம சி இன்னைக்கு விளாட்றதே தப்பு. ஓகே மறுபடியும் கிராணியை பக் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? எங்கள் பேட்ரி போட்டு வச்சுருக்கு பாருங்களேன். பயங்கரமான கிளவிங்க அது. ஓகே நான் இப்போ இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ வேர்ஸ் கிரானி? அங்கே மட்டும் என் கதவு ஓப்பனில் இருக்குது. ஓகே என்னை பார்த்துருச்சு. வருது. ஓகே இப்போ நம்ம இப்படி கீழே போயிட்டு மேலே போயிட்டு இந்த பட்டனை வந்து நம்ம ஸ்பீடாக கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம இது. ஸோ ஓகே கிராணி பக் ஆயிடுச்சு. நம்ம தேவையில்லாமல் அந்த சேரில் தேவையில்லாத இது பண்ணிட்டோம். இந்த சேர் மட்டும் எனக்கு பிரச்சனை பண்ணாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் டெடியை காணுங்க. டெடியை போட்டேனே. சரி ஓகே நம்ம இன்னும் ஒரு பொருள் கூட கண்டுபிடிக்கல. அதுக்குள்ளே நம்ம டே 4ல் இருக்கோம். என்னங்க பண்ணுறது? ஓகே நம்ம இந்த சேர் மட்டும் அந்த கிராணியை சில டைம்ஸ் பக் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக பண்ணேன்னா என்ன ஆகும்னா எங்கள் நம்பர் 1 நான் பார்க்க வந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது எலிவேட்டர்னு. ஓகே நம்பர் 1 வந்திருக்கு. ஸோ ஓகே வேணால் நம்ம டெடியவே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே. எங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன். ஓகே நம்பர் 1 வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எலிவேட்டரில் போய் நம்பர் 1 தான் நம்ம வந்து தரணும். ஓகே கைஸ். ஸோ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம ஒரு வேளை ஜெயிக்கலன்னா இப்போ நம்ம டே 4ல் இருக்கோம். தேவையில்லாமல் இந்த சேரை போட்டு நான் உருட்டிகிட்டு இருந்தேன். அப்படி உருட்டலான்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் டே 1லே நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பார்த்தீங்களா என் மூளை எவ்வளோ புத்திசாலியாக இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம டெடி எடுத்துட்டோம். தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் வந்து வேறு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். இனிமேல் நம்ம வர முடியாத மாதிரி நம்ம ஏதாவது ஒரு செட்டப் பண்ணோம். ஆனால் இப்போ விளாட்ற நடுவில் எப்படிங்க செட்டப் பண்ணுறது? அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே நீங்கள் வந்து இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது உங்கள் வேலை. என்ன வேலை? சப்ஸ்கிரைப் பண்ணுற வேலை. ஸோ நான் உங்களுக்கு எந்த டாஸ்க்குமே தரல. நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏங்க இப்போவே ஆஞ்சலினா கத்துற மாதிரி சத்து கேட்குதுங்க. இல்லை இது இமேஜினேஷனாக தான் இருக்கும். சி இது வந்து ஒரு பக்காக தாங்க இருக்கும். ஆஞ்சலினா நான் என்னைய பார்க்கவே இல்லை. அப்போ எப்படி அது கத்தும் சொல்லுங்கள்? வரவே இல்லை பாருங்களேன். ஓ வந்துட்டேன். ஸோ நீ அப்படிக்கா போயிட்டேனா நான் இப்படிக்கா எலிவேட்டருக்குள்ளே போயிடுவேன். உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நான் போட்டேம்மா. ஏம்மா இப்படி பண்ணுற? ஓகே நம்ம இங்கே நிற்போம். ஆஞ்சல் ஓகே அவளை எப்படியோ வரைச்சிட்டேன் நம்ம. ஓகே இப்போ நம்ம எலிவேட்டருக்கு எப்படியாவது போகணுமேங்க. அப்படியே நீ இப்படிக்கா போயிரு பார்ப்போம். நான் ஏற்கனவே டே 4ல் இருக்கேன். புரிஞ்சுக்கோ ஆஞ்சல். எங்கே போகுதுங்க? எங்கே போகல அங்கேயே தான் நிற்கிது. இப்போ ஐயா என்ன இது இப்படி போகுது? ஓ நான் நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் வந்து என் கண்ட்ரோல் பண்ணேன். இல்லாட்டி நானும் செத்துருப்பேன். டே 5க்கு வந்துருப்போம். என் கண்ட்ரோலில் நான் நல்ல வேலை கண்ட்ரோல் பண்ணேன். இந்த மாதிரி பேயெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சில டைம்ஸ் ஏங்க ஆஞ்சலினா நம்ம எங்கே போகணுமோ கரெக்டாக அங்கேயே வருது. சரி நம்ம இப்படியே இருப்போம். என்ன பண்ணுறது? இந்த வீடியோ நல்லா போகணுன்னா நம்ம இது பண்ணி தான் ஆகணும். ஆஞ்சல் ப்ளீஸ். நீ திருந்த மாட்டேன்.
கண்டிப்பாக திருந்தாதுங்க. ஓகே காய்ஸ், நான் எலிவேட்டர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது ரொம்ப குறும்பு பண்ணுது. ஸோ காய்ஸ், நான் எலிவேட்டருக்குள்ளே சேஃபாக வந்துட்டேன். நம்ம பார்த்தது நம்பர் 1. இருங்க, ஆஞ்சலினா வரட்டும். வெறுப்பேற்றிட்டு போகலாம். எவ்வளோ நம்மளை வெறுப்பேற்றிருக்கோம், எவ்வளோ நம்மளை கடிச்சிருக்கோம். ஓ ஓய் ஓ ஓய் ஓ ஓய், என்ன பண்ணுவ? ஓகே, நம்ம பார்த்தது நம்பர் 1. ஸோ இப்போ நான் இதை திறக்கிறதுக்குள்ளே சேஃப் கீ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான கீ இது. ஏன்னா இது பேர் சேஃப் கீ. ஸோ சேஃபாக நம்ம இருக்கலாம் அந்த கீயை நம்ம கண்டுபிடிச்சாலே. ஏங்க ஆஞ்சல் ஏங்க நம்ம கண்டுக்காமல் போகுது பாருங்களேன், இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கிட்டு போய் ஒளிஞ்சிக்க போகிறேன். எங்கடா ஏன்டா இப்படி இங்கே ஒளியிற அப்படின்னா, ஓகே நான் இங்கேயே வெயிட் பண்ண போகிறேங்க. ஏன்னா அப்போ தானே ஆஞ்சலினா வந்து நம்ம சைடு வர வைக்க முடியும். ஓகே, நான் இங்கேயே வெயிட் பண்ண போகிறேன். ஸோ ஆஞ்சலினா இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ட்ரிக் பண்ணிட்டு போயிடலாம். எப்படின்னா இது இப்படி வரும்ல, அப்போ நம்ம அப்படி ஓடிக்கலாம்ல, அப்படிக்கா ஓடிடலாம்ல. ஸோ நல்ல வேலை நம்மளுக்கு சேஃப் கீ கிடச்சிருச்சு. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம டே 4ல் இருக்கோம் பார்த்துக்கோங்க. நல்ல வேலை கிராணியை பக் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நாம் அது வேறு நம்மளை சாவடிச்சிருக்கோம். டே 5 போயிருப்போம். டே 5ல் சாவடிச்சிருக்கோம், நம்ம செத்தோம். இதுதான் நம்மளோட லைஃப் சர்க்கிள். அப்போ கிராணியை பக் பண்ண எனக்கு தெரிலனா, ஆஞ்சலினாவை தான் பக் பண்ண முடியல. ஆஞ்சலினா இப்போ ப்ராக்டிஸ் மோட் போட்டாவாச்சு ஆஞ்சலினா இருக்காமல் இருக்கணும். நான் இப்போ இங்கே இருக்கேன். ஏன்னா இப்படி இருந்தால் நம்மளை பிடிச்சிருங்க. ஸோ இப்படி இருந்தோம்னா நம்மளை அப்படியே பிடிச்சிரும். ஓகே, ஓடுறா அப்படியே ஓட்டத்தை ஆரம்பித்து அப்படியே வந்து முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சேஃப் பிளேஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதாவது சேஃப் கீ இதை வந்து நம்ம போய் ஓப்பன் பண்ணலாம். எங்கெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஷோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல கீயாக கிடைக்கணும். ஐயோ, ஓகே ஃபைன், நான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்டா. என்னது இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுமா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போனா நான் அப்போ செயின் கட்டுற எங்கே போட்டேன்? இனிமேல் கட்டிங் பிளேஸ் தான் அங்கே இருக்கே. நான் இன்னும் பாதி இடத்த தேடவே இல்லைங்க. வீல் கிராங்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. வீல் கிராங்க் எங்கே இருக்குன்னு தெரில. சரி இருங்க, வீட்டை ஃபுல்லாக சுற்றி தேடிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இது கொண்டு வந்தாச்சு. இல்லை நேரம் வாய்ஸ் கேட்டிருக்காது, அதுக்கு வந்து ரொம்ப சாரி. அது ஒரு எங்கள் அண்ணன் பண்ண வேலை. ஸோ நம்மளுக்கு வந்து கார் கீ கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ கார் கீ எடுத்துகிட்டு நம்ம கார் பிளேஸ்க்கு போயிட்டு அப்புறம் அப்படியே கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே அப்படியே கட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஜாலியாக போய் காருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். காருக்குள்ளே நம்மளுக்கு வேண்டிய பொருளாக இருக்கணும். ஓகே, இதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு வேண்டிய பொருள் கண்டிப்பாக இருக்கா, நான் அடித்து சொல்கிறேன். இதுக்குள்ளே வேறு ஏதாவது பொருள் தான் இருக்கும் பாருங்களேன். உண்மையிலேயே சொல்கிறேங்க, இதுக்குள்ளே நம்மளுக்கு சவர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்காது, வேறு எஸ்கேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டோரோ இல்லை கார் எஸ்கேப்போ, இதில் ரெண்டில் தான் ஏதோ என்னங்க அது, என்ன அது, ஸ்பார்க் பிளக்கு சொன்னேன்னா. ஓகே, இதில் வந்து கேஸோலின் இருக்குது, ஞாபகம் வச்சுப்போம். நம்மளுக்கு ஞாபகம் மறதிலாம் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். இன்னும் நம்மளுக்கு என்ன வேணும், ரஸ்டி பேட்லாக்கி தான் வேணும். ரஸ்டி பேட்லாக்கி அப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு எதுக்கு கவலை. ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ரஸ்டி பேட்லாக்கியே தானே காணோம். ரஸ்டி பேட்லாக்கி இருந்தால் நம்ம எஸ்கேப்பே பண்ணிடலாமே. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, கடைசியில் நம்மளுக்கு கார் எஸ்கேப் தான் பண்ணணும் அப்படின்னா பண்ணி தானே ஆகணும். இருங்க, எங்கள் கார் எஸ்கேப் பண்ணலாங்க, பேட்ரி மட்டும்தாங்க வேணும். பேட்ரி ஸ்பைடர், அதாவது பவர் எஸ்கேப், இந்த வீல் கிராங்க் வைக்க போவோம்ல, அங்கே கூட இருக்கலாம்ல. என்ன சொல்கிறீங்க? வேணா அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் வந்து கார்காண்டி எடுத்த எல்லா பொருளையுமே வந்து நான் இப்போ இது பண்ண போகிறேன். எதுக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஷோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸை. இப்போ நம்ம வந்து கீழே எடுத்துகிட்டு போகலாம். என்னங்க மாஸ்டர் கீயை காணோம், எப்போவுமே மாஸ்டர் கீ கிடைக்குமே, இன்னைக்கு ஏன் கிடைக்கல? சரி, நம்மளுக்கு வந்து நிறைய இது ஓடுது, ஏன் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க டோர் எஸ்கேப்க்கு நம்மளுக்கு வேண்டியது மாஸ்டர் கீ மட்டும்தான், எப்போவுமே கிடைக்கிற மாஸ்டர் கீ ஏன் இன்னைக்கு மட்டும் கிடைக்கல? நீங்கள் பதில் சொல்லியே தாங்க ஆகணும். ஓகே, இப்போ வந்து நான் எல்லா பொருளையும் வந்து வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்ஜின் டன், wrench done. So here is the gasoline. இப்போ கேசோலினை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். fuel is done. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக்கும் வச்சிட்டோம். நம்மளுக்கு இன்னும் வேண்டியது கார் பேட்ரி, அது மட்டும்தான். ஸோ நான் வந்து போட்ட பொருள் யூஸ் பண்ண பொருளாக இங்கே வச்சு நம்ம என்னங்க கதவே ஆமாம்ல, கிராணி உடச்சிருச்சுல அந்த உட்டை. சரி ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன். இந்த வீல் கிராங்க் வைப்போம்ல, அந்த இடத்துல தான் வந்து கார் பேட்ரி வந்து இருக்கும். பாருங்களேன், நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கார் பேட்ரி எடுத்துகிட்டு ஓடி வேறு வரணும். இந்த ஆஞ்சலினா என்ன இடத்துல எங்கே வரும்னு நம்மளுக்கு தெரியாது, அதுதான் மெயின் மேட்ரு இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் போகிறேன். ஸோ எங்கே கரெக்டாக நம்ம எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக போகுது பாருங்களேன். டெடி எடுக்கிறேங்க. வந்துட்டல்ல, நான் எங்கே போகணுமோ அங்கேயே தான் போவியா நீ? இப்படி போக மாட்டியா ஆஞ்சல்? கோமா இருக்கியா ஆஞ்சல்? படி போயிடுச்சுங்க, உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம இப்படி ஓடிடலாம். ஏங்க சொன்னேன்னா கார் பேட்ரி. மறுபடியும் போகிற தைரியம் தான் எனக்கு இல்லை. ஷோ, எனக்கு நான் எப்படிங்க போவேன், பயமாக இருக்குங்க. ஆஞ்சலினா திடீர்னு வந்துருச்சுண்ணா. சரி போயிடுவோம். இப்போ நான் போய் ஸோ ஓகே, நம்மளுக்கு இப்போ கார் பேட்ரி கிடச்சிருச்சு. நம்ம கார் எஸ்கேப் இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஏஞ்சல் எங்கே இருக்குன்னு தான் தெரில, அதாவது ஆஞ்சலினா இங்கே இருக்கியா? இருங்க ஆஞ்சலினா வந்து வர வைப்போம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கார் எஸ்கேப் தான் வந்து பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய எஸ்கேப் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன்.
இப்போ ஏஞ்சல் இந்த சைட்லேருந்து இல்லை, அது மட்டும் கன்ஃபார்மா? ஓ மை காட், அது இங்கே தான் இருக்கு. ப்ளீஸ் ஆஞ்சலினா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ தூரமாக போயிடுறேன், நான் கார் பேட்டரி எடுத்துகிட்டு போயிடுறேன். பாடி எங்கே நிற்கிது? இங்கே போயிடுச்சுங்க. ஓ இப்போ நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படியே கார் எஸ்கேப் பண்ணிடலாம். கார் கீ எங்கெங்கே போச்சு? வெயிட் பண்ணுங்க. கார் கீ இங்கே இருக்குது கார் கீ. நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணவே இல்லை போல். ஸ்டார்ட், ரிவர்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு பிரோஜனமாக நான் வந்து ஒரு எஸ்கேப் ஆச்சு பண்ணுறேனே, கார் எஸ்கேப் வந்து பண்ணுறேன். அதுக்காச்சும் நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே கிராணி வந்துருச்சு. தப்பிச்சிட்டானா இவ அப்படின்னு பார்க்குது பாருங்கள் கிராணி. பாய் பாய் கிராணி, இந்த உன் வீட்டிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். அப்புறம் வேறு கேமில் பார்ப்போம், பிடிக்கிறா இல்லையான்னு என்னைய பார்ப்போம் என்ன. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.